கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் மிகவும் நல்லவராய் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். ஒரு அழகான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நம்மை ஆண்டோடைய கரத்துல முழுவதுமாய் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டோடைய வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த நாளிலுமாய் ஆண்டவரை எந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது அழகான ஒரு தலைப்பை ஆண்டவர் தந்து இந்த வார்த்தையை கொண்டு இனி போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஏவினபடியினால இந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது நமக்கு நிச்சயமாய் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறு ஆசீர்வாதமான ஆகாரை தள்ளி வையுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசின ஒரு அழகான சத்தியங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தேவ சத்தம் ஒவ்வொரு நாட்கள் நம்மளை வித்தியாசமே வழிநடத்துவதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த தலைப்பை நீங்கள் நன்றாய் கவனித்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் ஆகார் என்கின்ற தேவனுக்கு பிரியமில்லாத ஆசீர்வாதங்களை தடை செய்கிற அவளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான் என்றாலும் கூட அது உங்களுக்கும் எனக்கும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கிறபடியாலே அவைகளை சற்றே தள்ளி வைத்து விட்டால் தெய்வத்தினுடைய மகிமையான வாக்குத்தத்தங்கள் நம்மிடத்தில் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களை நாம் இந்த நாட்களை அனுபவிக்க வேண்டும் என்றால், அதாவது தேவன் நமக்காய் கொடுத்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்மோடு இணைந்து ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற ஆகார் என்னக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்களை தள்ளி வைப்பது நமக்கு மிக மிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. தேவனே அதை நமக்கு சொல்லி தருகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு சில வார்த்தைகளை நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். கலாத்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் இருந்துதானே இன்றைக்கு வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கின்ற பொழுது, என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன். உங்களை பொறுத்த மட்டில் எனக்கு ஒரே குழப்பமாய் இருக்கிறது. இப்பொழுது உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி கலாத்திய ஜனங்களுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை குறித்து சற்றே நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனிங்கள். இந்த பகுதியில என் பிள்ளைகளே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிறு பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளே, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதற்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன், பேறுகால வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவரை இந்த ஜனங்களுக்குள் உருவாக்கும்படியாக பவுல் தீவிரமாய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர் சொல்லுகிறார், நான் பேறுகால வேதனை அடைகிறேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. இந்த பேறுகால வேதனை என்பது பிள்ளை பெற்றவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த பிள்ளை பெற்ற சூழ்நிலையில வேதனையோடு கூட பிள்ளை பெற்றெடுக்கிறவர்களுக்கு ஒரு அழகான அந்த வேதனையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நான் சில ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது தேவன் கொடுத்த உன்னதமான ஆசீர்வாதம் பிள்ளை பேர். நன்றாய் கவனிங்க. ஆகாருக்கு நல்ல கவனிங்க. தேவன் இந்த நாட்கள்ல ஒரு ஆசீர்வாதங்களை ஆபிரகாமின் வழியாக கொடுத்திருந்தாலும் ஆண்டவருடைய மகிமை ஆபிரகாமுக்கு ஆகாரின் வழியாக இல்லை என்பதை ஆகார் மட்டுமல்ல ஆபிரகாமும் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்களே. பேறுகால வேதனை என்பதை குறித்து ஏற்கனவே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏவாளை அழைத்து சொல்லுகிறார், நீ பிள்ளை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளையை வேதனையோடு கூட பெற்றெடுப்பாய் என்று சொல்லி. இதற்கு நான் கண்டுகொண்ட ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, பிள்ளை பேறு என்பது ஆசீர்வாதம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆனால் வேதனை என்பது ஒரு கர்ஸ் என்று சொல்லி பார்க்க அப்படிதானே. blessed curse என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சாபம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் ஏவாளுக்கு கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட சாபம் என்னவென்றால், பிள்ளை பேறு என்பது ஆசீர்வாதம், வேதனை என்பது சாபமாய் இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுகிறோம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. ஆசீர்வாதத்தோடு கூட சாபமும் இணைந்து புறப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது.
இன்னைக்கு சாபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இராதபடிக்கு தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சபிக்கப்பட்டவர்களை பூமியில் வாழக்கூடாது. உலகத்திலே தேவனாகிய கர்த்தரின் வல்லமையோடு கூட ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்காய் இயேசுவை பூமிக்கு அனுப்பி எல்லா சாபங்களிலிருந்தும் நீங்களாக்கி மீட்கும்படியாக அவரை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தாருங்க. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும் என்பதில் பவுல் ரொம்ப அக்கறையாய் கலாத்திய மக்களை பார்த்து பேசுவதை பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகளை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவிலிகளை என்று சொல்லி அர்த்தம். கலாத்தியர் 3 அதிகாரம் 1 வாசிக்கின்ற பொழுது கலாத்திய மக்களை குறித்து அவர் பேசுகிறார். புத்தி ஈனமுள்ள புத்தி கெட்டவர்களே, அறிவிலிகளை என்று சொல்லி அவர்களை குறித்து அவர் பேசுவதை பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அறிவிலிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியவர் யார் அப்படிங்கிறாரு. என சத்தியத்தை போதித்துக் கொண்டு கலாத்திய மக்களுக்கு பல நாட்கள் உபதேசம் பண்ணி இருக்கிறார். மீண்டும் திரும்பி வந்து பார்க்கிற பொழுது உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் அவர்கள் தேவனை விட்டு விலகி இருப்பதை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். எனவே தான் சொல்லுகிறார், உங்களை கண்டு எனக்கு குழப்பமா இருக்கிறது ஐயா, அம்மா உங்களை கண்டு எனக்கு குழப்பமா இருக்கிறது. எவ்வளவு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்திரப்பட்டு இருந்தீர்கள், இன்றைக்கு நீங்கள் வழி விலகி சென்று கொண்டிருக்கிறீர்களே, ஆச்சரியமா இருக்கிறது. இங்கு வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உங்களை மயக்கியவர் யார்? இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. உங்களை மயக்கியவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண் முன் படம் பிடித்து காட்டவில்லையோ அப்படின்னு சொல்லி பவுல் ஏற்கனவே படம் பிடித்து காட்டியிருக்கிற அந்த வார்த்தை நல்ல கவனிங்களேன். ஐயா, கலாத்திய மக்களே, உங்களுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு தேவனை குறித்து எவ்வளவு தரிசனத்தோடு கூட கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு முன்பதாய் அப்படியே படம் காண்பிக்கிற மாதிரியே நான் செயல்படுத்தி காண்பித்தேனே, வாழ்ந்து காண்பித்தேனே. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அற்புதங்கள் வழியாகவும் சாட்சியின் வழியாக உங்களுக்கு நிரூபித்து காண்பித்தேனே. இப்பொழுதோ எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, எனக்கு குழப்பமா இருக்கிறது, ஏன் இப்படி பின்வாங்கி போனீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை குறித்து ரொம்ப அழகாய் அவர் பேசுகிறாருங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் சற்றை நிதானித்து பார்க்க வேண்டிய இடத்தில் வந்திருக்கிறோம். என நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை பவுல் வழியே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உலகமே பொல்லாத வழிகளுக்குள்ளால் எல்லாவற்றை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் நாட்களை எல்லாம் பார்க்காமல் காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்களை கண்டு கண்டு காரணம் சொல்லாமல் அது சரியில்லை, இது சரியில்லை, அதனால என்னால் வாழ முடியல என்று நாட்களை குறித்து நீங்கள் காரணம் சொல்லாமல் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். மழை பெய்கின்ற வேளையாக இருக்கட்டும், வெயில் அடிக்கின்ற வேளையாக இருக்கட்டும், புயல் அடிக்கின்ற வேளையாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே எந்த விதமான காரணங்கள் சொல்லாமல் ஓடும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிற காரியம் அதுதான், நாட்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், காலங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்களேன், எவ்வளவு காரணங்களை சொல்லி தேவனை விட்டு பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய காரணம். ஏன் ஜெபிக்கல, ஏன் வேதத்தை வாசிக்கல, எதுக்கு நீங்க பிரேயருக்கு வரல, ஏன் சர்ச்சுக்கு நீங்க போகல என்றெல்லாம் கேள்விகளை கேட்கின்ற பொழுது பல சம்பந்தம் இல்லாத காரணங்களை சொல்லி தேவனிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு விலகி செல்வதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான காரணங்களை சொல்லுவோம். ஆனா அந்த காரணங்கள் எல்லாம் நல்ல கவனிங்க, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு தடையா இருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? நாங்க படுகிற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லட்டுமா, எத்தனை கடினமான பாதைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடினமான பாதையில தாங்க தெய்வத்தை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நாம் ஆராதிக்கும்படியாக நாம் பலனாய் எழும்பி நிற்க வேண்டும். அழகான வார்த்தைங்க. கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும், கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். ஏன் தெரியுமா? ஓசையா 4 அதிகாரம் 6 வாசிக்கின்ற பொழுது, என் ஜனங்களோ அறிவில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஜனங்கள் அழிகிறார்களாம்?
யாருடைய மக்கள் அழிகிறார்களா? அறிவின்மையினாலே, அறிவில்லாமல், புத்தி இல்லாமல் அழிந்து போகிற கூட்டம் யார் தெரியுமா? தெய்வத்தை நம்பினவர்கள், ஆண்டவரை நம்பினவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அறிவில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்று ஆண்டோடைய அந்த எண்ணங்களை பாருங்கள். வேதனையோடு அவர் பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறது. நான் உருவாக்கின ஜனங்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், என்னால் போதிக்கப்பட்ட என் ஜனங்களை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் ஜனங்களை இன்னும் நீ அறிந்து கொண்டால் எவ்வளவு நலமா இருக்கும். அது மட்டுமல்லங்க, எரேமியா 10 அதிகாரத்துல எரேமியா 10:14-21 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, மனிதர்கள் மிருக குணம் உள்ளவர்களாய் மாறி போனார்கள், மேய்ப்பர்களும் மூடர்களாய் மிருக குணம் உள்ளவர்களாய் மாறி போனார்களாங்க. மனுஷர்களும் சரி, மேய்ப்பர்களும் சரி, மூடர்களாய், அதாவது மிருக குணம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சத்தியத்தை அறிகிறதற்கு ஜனங்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ இன்றைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கிடைத்தால் போதும், ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு வசனத்தை வாங்கி கொண்டு நம்ம திருப்தி ஆகிவிடலாம் என்று சொல்லி ஜனங்கள் ஒரு மாயமானமான உலகத்திற்குள்ளாக வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்ததையா, ஓ இது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி அப்படியே வாங்கி இருதயத்தில் பதித்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதை அனுபவிக்காதபடிக்கு அவர்கள் அப்படியே புறப்பட்டு செல்வதையும் பார்க்க முடியும். அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அறிவிலிகளே அப்படின்னு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என்னுடைய மக்கள் அல்லவோ அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதங்கப்படுகிறார் நம்முடைய ஆண்டவர். என்னுடைய மக்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஓ அழிந்து கொண்டிருக்கிறார்களே ஐயா என்று சொல்லி தேவன் ஆதங்கப்படுவதை பார்க்க முடிகிறது. தீர்க்கதரிசிகளை அனுப்பி 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 எப்படியாவது ஜனங்கள் சுவிசேஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைவதை பார்க்க முடிகிறதுங்க. நம் நிதானிக்கிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு ஓடுகிற கூட்டத்தில் ஓடி மறைந்து விடக்கூடாது. நீ உலகம் காண்பிக்கிற பாதைகள் வித்தியாசமா இருக்கிறது. சபைகளே சீர்கட்டி கிடைப்பதை பார்க்க முடிகிறது. தங்கள் செவி திணர்வு உள்ளதுக்கு ஏற்றாற் போல தங்கள் காதுகளுக்கு யார் குளிர்ச்சியாய் போதிக்கிறார்களோ அந்த போதனைக்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு நடனமாடிக்கொண்டு ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஆவில ஒரு எழுப்புதல் இல்ல, ஆவில ரட்சிப்பு இல்ல, ஆட்டம் பாட்டம் என்று சொல்லி குதித்துக் கொண்டு அத்தோடு சபை முடிந்தது என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு அநேகம் இருக்கிறது. என சத்தியத்தை அறிவதற்கு விரும்பல. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. எச்சரிக்கைய நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றை கவனிங்கள், அதைத்தான் பவுல் எழுதுகிறார். கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும் ஓ நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன் என் சனமே என்று சொல்லி. கருமையானவர்களே, கற்ப வேதனை எதுக்கு இங்க அந்த பவுலுக்கு தேவையா? அந்த பவுல் எவ்வளவு பணக்காரர் யோசித்து பாருங்களேன். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்துவதற்காக சம்பளம் வாங்கினவர் அவர். கிறிஸ்தவர்களை அடித்து கொலை செய்வதற்காக சம்பளமும் அதிகாரத்தையும் வாங்கினவர் அவர். யோசித்து பாருங்க. யூத பாரம்பரியத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ளவர். கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கொண்டு ஓ கற்று தேர்ந்தவராய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னை போல் யூத ஜனத்தாரில் என் நாட்களில் என் வாலிபர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட என்னை என் ஆண்டவராய் கிறிஸ்துவோ தெரிந்து கொள்ள தீர்மானித்த பொழுது, தாயின் கருவிலே என்னை அவர் தெரிந்து கொண்டால் என்னை பிரித்தெடுத்தார் என்பதை நான் எப்பொழுது அறிந்தேனோ, அறிந்த உடனே எந்த அப்போஸ்தலர்களை சந்திக்க நான் போகல. 3 ஆண்டுகள் தேவ சமூகத்திலே தேவ பிரசனத்திலே ஆண்டவரை என் கூட பேசுவீராக என்று சொல்லி வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டவனாய் நான் எழும்பி புறப்பட்டு வந்தேன். அதற்கு அப்புறம் நான் பேதுருவை சந்திக்க போனேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 3 ஆண்டுகள் தேவனால் தொடப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேள்வி கேட்ட பொழுது முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா இல்லையா என்று சொல்லி தேவ சத்தம் கேட்கிறது. 3 நாட்கள் பார்வையற்றவராய் இருந்து பார்வை பற்றி உலகத்தை கலக்கும்படியாய் 3 ஆண்டுகள் தேவனோடு கூட உறவாடி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து முழுக்க முழுக்க வல்லமையோடு புறப்பட்டு வந்து ஊழியம் செய்தவர் பவுல். யோசித்து பாருங்களேன். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே,
இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல கூட கற்ப வேதனை படக்கூடிய வேலையே இல்லையே. நம்மளும் தேவனை அறியாது இருக்கிறோம். நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவனை குறித்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். ரொம்ப நம்முடைய சந்ததிகளை அப்படியே செல்லம் கொடுத்து 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 விளையாட்டாகவே அவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள், நாட்கள் மிக கொடூரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்களேன், 2 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான உலகத்துல இருக்கிற, ஏன் பெற்ற தகப்பனிடத்துல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு அவ்வளவு கொடூரமான உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே இன்றைக்கு. எதனால் அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள் வளராமல் இருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில நாம முழுக்க முழுக்க உலகத்தை சார்ந்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதனையா இருக்குங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு சபைகள் ஒரு பக்கத்துல கட்டாய் இருக்கிறது. பாரம்பரியம் என்கிற கட்டுகளுக்குள்ளே அமர்ந்து கொண்டு சபையில கிறிஸ்துவை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு எல்லா சபையிலும் அப்படித்தான் இருக்கிறது. எந்த சபையை எடுத்துக்கொண்டாலும் சபை என்கின்ற ஒரு கோட்பாடு என்கிற கட்டு ஜனங்களை கட்டி வைப்பதை பார்க்க முடிகிறது, கிறிஸ்துவை அனுபவிக்க முடியாதபடிக்கு. சரி, கவனிங்கள். கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் நமக்குள்ளும் அவர் உருவாக வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்குள்ளும் உருவாக வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்குள்ளும் உருவாக வேண்டும், நாம் சந்திக்கின்ற ஜனங்களுக்குள்ளும் உருவாக வேண்டும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. ரொம்ப அழகாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். முதலாவது, கிறிஸ்து எனக்குள் அவர் உருவாக வேண்டும். எனக்குள் உருவானாதாங்க என் சந்ததிகளுக்குள் அவரை உருவாக்க என்னால முடியும். என் சந்ததிகளுக்குள் உருவானாதான் என்னை சார்ந்தவர்களுக்குள் உருவாக்க முடியும், சமுதாயத்தில் உருவாக்க முடியும், சமுதாயத்தை சேர்ந்த தேசங்களை சேர்ந்த ஜனங்களுக்குள் கிறிஸ்துவை நாம் கொண்டு போக முடியும். ஓசை 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்கள். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல. ஆண்டு ரொம்ப அழகாய் பேசுகிறான். இரக்கத்தையே விரும்புகிறேன், எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையை நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, தேவன் நமக்குள் உருவாக வேண்டிய அந்த நாலேஜ் நமக்கு தேவையா இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும், உலகத்தை ஜெயிக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் உருவாகி உருவாகி நம்மளை அழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்ல கவனிங்கள. உங்களை பார்த்து ஒரு அம்மா இல்ல ஒரு ஐயா இல்ல ஒரு நபர், நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, சும்மா யதார்த்தமா முறைக்கிற மாதிரி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரை பார்த்தாங்களோ எவரை பார்த்தாங்களோ தெரியாது, உங்களுக்கு பின்னால உள்ள ஆளை கூட பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க பார்க்கும்போது உங்களை பார்த்து முறைக்கிற மாதிரியே தெரியும் வைத்துக் கொள்ளுங்களேன். உங்கள் இருதயத்துக்குள்ள எவ்வளவு காரியம் உருவாக யோசித்து பாருங்களேன். எவ்வளவு உருவாகு, இந்த ஆள் யாரு, என்ன பத்தி எதுக்கு முறைக்கிறான், நான் என்ன செஞ்சாய், இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு அந்த சர்ச் முடிந்து அப்படியே அந்த கூட்டத்துல அதை பல விதத்துல உங்களுக்குள்ள வைத்து உருவாக்கி 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 இரவு வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த மனுஷன் யாரும் தெரியலையே, அடுத்த வாரம் பார்க்கின்ற பொழுது போய் கேட்டு, ஏன் என்னை முறைத்தீர்கள், ஏன் எனக்கு எதிராக நீங்கள் பார்க்கிறீர்களே, ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே, நீங்க யாரு, நான் என்ன தப்பு பண்ணல, அப்படியெல்லாம் சொல்லி ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறோம் பாருங்களேன். சப்ப மேட்ரு. நல்ல கவனிங்க. எப்படி உருவாக்குறோம், நமக்குள்ள நிறைய விஷயங்களை உருவாக்குறோம். அப்படித்தானே இவங்க ஏதோ நம்மளை பத்தி பேசுகிறார்களோ அப்படின்னு உருவாக்குவோம் பாருங்களேன். யாரோ 2 பேர் பேசி கொண்டு இருப்பாங்க, நம்மளை பத்தி தான் பேசுவாங்களோ, நம்மளை பார்த்து சிரிச்சு கையாற்ற மாதிரி இருக்கிற அப்படின்னு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய அந்த உருவாக்கம் பாருங்களேன், உங்கள் நிம்மதியை கெடுத்து விடுகிறதா இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லும், உலக செய்திகளை உட்கார்ந்து கேட்காதீங்க, அது உங்கள் இருதயத்தை பாதிக்கும். நலமான செய்தி ஒண்ணும் கிடைக்கல. உலகம் முழுக்க வியாபார தந்திரத்துல முழுக்க முழுக்க நெகட்டிவான செய்திகளையே பிரபலமாக்கி கொண்டு, அசிங்கமான செய்திகளை பிரபலமாக்கி கொண்டு, யார் யாரோடு இருக்கிறார்கள், யார் யாரை வைத்திருக்கிறார்கள் என்ற தேவையில்லாத காரியங்களை உள்ளே நுழைத்துக் கொண்டு இதையே ஜனங்கள் இந்த நாட்கள்ல விரும்பி விரும்பி பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க. தேவையில்லாத உருவாக்கத்தை உங்களுக்குள் உருவாக்க இந்த உலகம் போராடி கொண்டிருக்கிறது. நீ சிந்திச்சுட்ட அப்படின்னு வச்சுக்கோய, உலகம் தோத்து போயிரும். அதனால அவனை சிந்திக்க விடாதபடிக்கு உன்னுடைய மூளையை மழுங்கடிக்கும்படியாக தேவையில்லாத காரியங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதே, இல்ல உங்களை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கிறதே, இல்ல அப்படின்னா அதையே நீங்கள் நினைத்து 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 டிப்ரெஸ் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டு விடுகிறது.
எங்கோ ஒரு காரியம் நடக்கும், நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதை மணிக்கணக்கா நாட்கணக்கா பேசி பேசி இந்த திண்ணை பேச்சு வெட்டி பேச்சுன்னு சொல்லுவோம்ல, அதே போல பேசி வாழ்க்கை வீணடித்துக் கொண்டிருக்கிறதாய் நாம் இருக்கிறோம். இப்ப திண்ணை பேச்சு இல்லை, இப்ப போன் பேச்சாய் மாறி போனது. அது மொபைல் எடுத்து கேட்டீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க அப்படி நடந்தாங்களாம, இவங்க இப்படி இருந்தாங்களாம என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு நம்முடைய நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறாரா? எப்போ உன் பலியல் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, உன் பலியனை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கவில்லை. தேவனை அறிகிற அறிவு உனக்கு இருந்தால் போதும், நீ வளர்ந்து 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 சுகமாய் இருந்தால் போது, தேவனுக்குள் வளரும்படியாய் தேவன் உனக்குள் வளரும்படியாய் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசப்பா சீசர்களை பார்த்து சொல்றாங்க, உயிர் தெழுந்த பின்பு ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறீர்களோ, யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகத்தின் முடிவுரை என்னாலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப அழகாய் ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? ஐயா, நீங்கள் என்னை கண்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள், என்னோடு கூட உறவாடி இருக்கிறீங்க, நான் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சோ நான் உங்களை கற்றும் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னை குறித்தும் நான் கற்றுக் கொடுத்த யாவையும் குறித்து நீங்கள் போய் பிரசங்கியுங்கள், அந்த ஜனங்கள் அறியும்படியே பிரசங்கியுங்கள், அவங்களுக்குள் கிறிஸ்து வளரும்படியே பிரசங்கியுங்கள், தேவ மகிமை வளரும்படியே பிரசங்கியுங்கள். வார்த்தை ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது, கடைபிடிக்கும்படியாய். அவங்க கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும். உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நீ போய் சொல்லிப்பா. சீசர்களை பார்த்து சொல்லுகிறாய், உங்ககிட்ட என்னென்ன சொல்லி கொடுக்கிற எல்லாவற்றையும் நீ சொல்லி அவர்களை கடைபிடிப்பதில்லை அக்கறை உள்ளவர்களாய் மாற்று அப்படின்னு ஏசப்பா சொல்றாருங்க. ஜனங்கள் கடைபிடிக்கும்படியாய். இதுதாங்க பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா நான் கடைபிடிக்க மாட்டேன். இன்னைக்கு சுகம் கிடைக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சா போதும், ஆனா நான் கடைபிடிக்க மாட்டேன். இந்த இடத்துல ஜனங்கள் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை பேசி பேசி விடுதலை கிடைக்கும், அப்படியே மறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்னைக்கு பிரச்சனை வருகிறதோ அன்னைக்கு பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீ அப்படித்தான் ஊழியர்களின் ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக ஊழியர்களும் கூட பாருங்களேன், ஜனங்களுக்கு ஏற்றாற்போல் பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் இன்னைக்கு ஜனங்களை அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது ஜனங்களை நம்ம கூட்டத்துக்குள்ள இழுத்துட்டு வந்துடணும் பிரதர் அப்படிங்கிறாங்க. எதை சொல்லியாவது உள்ள கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கு இல்ல, என்னத்தையாவது பேசி என்னத்தையாவது காமிச்சு டான்ஸ் ஆடி எப்படியாவது அவங்கள மயக்கி சபைக்குள்ள கொண்டு வரணும். யோசித்து பாருங்க, கிறிஸ்து யாரையும் மயக்கல, மயக்க ஊசி போட்டு கொண்டு வந்து சேர்க்கல சபைக்குள்ள, மாய்மாலமாக பிரசங்கித்து உள்ள கொண்டு வரல. அவர் தெளிவா பேசிட்டார், இதுதான் சத்தியம், கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். ரொம்ப அழகா சொல்லிட்டார் ஆண்டவர். உன்னை மயக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோடு சேர்ந்து உன் கூட இருந்து நான் உன் கூட வந்து உனக்கு சுவிசேஷம் சொல்லி உனக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. விதைக்கிற விதை ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை யார் அனுபவிக்கிறார்களோ, அந்த வார்த்தை தனக்குள் வைத்து வளரும்படியா யார் அதை உருவாக்குகிறார்களோ, இன்னைக்கு ஒரு வசனம் போதிக்கப்படுகிறதுனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆண்டவரின் நாயனாய் இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்கிற வார்த்தை உங்களுக்கு வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நான் தோற்று போக மாட்டேயா, கடவுள் என்னோட கூட இருக்கிறார் ஐயா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவராய் இருக்கிறார், அவர் அமைதியான நீர்நிலைக்கு கொண்டு போகிறவராய் இருக்கிறார் என்கிற வார்த்தை உங்களுக்குள்ள வருதுன்னா, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வைத்து நீங்க என்ன செய்யணும்? என் ஆண்டவரின் மேய்ப்பர் அல்லவோ என்று அந்த வார்த்தை வளர விடணும் உங்களுக்குள்ள. அந்த வார்த்தை வளர விடணும். எவ்வளவு அழகா இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. என் ஆண்டவர் ஒருவரே மேய்ப்பராய் இருக்கிறார் ஐயா. எத்தனை மேய்ப்பர்களை பார்த்து பார்த்து ஏமாந்து போன அந்த மேய்ப்பர்களை காட்டிலே என் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்குள் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை நீங்க நிதானித்து ருசி பார்க்க ஆரம்பித்து வைத்துக் கொள்ளுங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் கண்களில் படக்கூடிய காரியம் எதுவாக இருக்கும் தெரியுமா? அமர்ந்த நீர்நிலையும் புல்லுள்ள ஆசீர்வாதமான மகிமையும் உங்களிடத்துல இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கிறிஸ்து வளர்ந்தால் தான் அதை பார்க்க முடியும்.
என் மேய்ப்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எனக்குள் வளர்ந்தால் மட்டும்தான் எனக்கு முன்பதாய் ஆசீர்வாதமான நீர்நிலையையும் பசுமையான ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியும். அதைத்தான் ஏசப்பா சொல்றாங்க, நீ போய் சொல்லு அவங்களுக்குள்ள நான் வளரணும்பா. சத்தியத்தை அவர்கள் முழுக்க முழுக்க நிதானித்து தியானிக்கிறவர்களாய் எழும்பி பிரகாசிக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மெல்லாம் நல்ல வேதத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, நல்ல துதி ஆராதனை ஜெபம் நம்மளை விட்டு ஆளே இல்லாத அளவுக்கு தேவன் நமக்கு கிருபையாய் தாழ்ந்தங்களை கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கடினமான பாதையை சந்திக்க வருகிற பொழுது இருதயம் எப்படி இருக்கிறது, கலங்கி போய் இருக்கிறதோ யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த நேரம் சாதாரண சத்தியத்தை விட்டு விலகி மனுஷரை நம்பக்கூடிய இடத்துக்கு போய் தள்ளப்பட்டு அவர்களை சார்ந்து கொள்ளுகிறோமா என்பதை கொஞ்சம் நிதானிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். உண்மைதானே? எலியா தேவனை நிரூபித்த ஒரு மனுஷன். யேசபேலின் சத்தம் கேட்டது, அவர் சூறைச்செடியில் போய் படுத்துக் கொண்டார். ஒரு யேசபேல் சத்தம் சூறைச்செடிக்கு விரட்டி விட்டது எலியாவை. இன்னைக்கு நம்ம எத்தனை சூறைச்செடியை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சத்தம் காதில கேட்ட உடனே எத்தனை சூறைச்செடி ஐயோ என்று சொல்லி நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாக இருந்தாலும் திடீரென்று சொல்லி இருதயமானது சூறைச்செடிக்கு நேராய் திருப்பப்படுகிறது என்றால் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சீமோனை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, பேதுருவை பார்த்து, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்காம்பா. பிதாவிடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டான், பிதாவிடத்துல பெர்மிஷன் வந்துருச்சு. ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். இந்த மனம் திரும்புதல் அப்படின்னு என்னதுங்க? என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கிறிஸ்துவை விட்டு நான் விலகவே மாட்டேன். என் ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்கிறவரையா, எந்த இடத்தை விட்டு கீழே இறங்க மாட்டேன். என் தேவனுடைய குவாலிட்டியை அனுபவித்துக் கொண்டே இருப்பதுதான் மனம் திரும்புதலினுடைய அடையாளமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. உனக்கான மன்றாடினேன், நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்த. அப்படின்னா நீ உருவாகி 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 உன் குடும்பத்தாரை, உன் உறவுகளை, உன் சகோதரர்களை, உன்னுடன் இருக்கிற ஊழியர்களை நீ உறுதிப்படுத்து, தைரியப்படுத்து அப்படிங்கிறாரு. நம்ம ஆடினோம் அப்படின்னா ஒரு குடும்பம் ஆடி போகும். நம்ம விழுந்தோம் என்றால் குடும்பம் விழுந்து போகும். இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாய் குவாலிட்டியோடு கூட வாழ அழைக்கப்பட்டவர்கள், தேவனை நிரூபிக்க வாழ அழைக்கப்பட்டவர்கள். நம்ம தளர்ந்து போனோம் என்றாலே நம்முடைய குடும்பமும் தளர்ந்து போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்லுகிறான், நீ ஸ்திரப்படு, நீ பலப்படு, உன் சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்து. அதற்கு பேதுரு உடனே சொல்றார் பாருங்களேன், ஆண்டவரே உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த மாம்சம் பேசுது பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஐயா உனக்காண்டி ஜபித்து கொண்டிருக்கிற, நீ தைரியமாயிரு, நீ ஸ்திரப்படு அப்படின்னா ஓகே ஆண்டவரே எனக்காண்டி இன்னும் ஜபித்துக் கொள்ளுங்க, உமக்குள் வாழணும், இன்னும் நான் உங்க விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, அந்த பலன் எனக்கு தாங்கன்னு சொல்லி அப்படி பேசியிருக்கணும். உடனே இவாள பாருங்களேன், நாங்க யாரு தெரியுமா, நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நம்ம சொல்லுவோம்ல, நல்ல ஜெபிங்க சிஸ்டர், நான் ஜபித்து கொண்டுதான் இருக்கிறேன் பிரதர் அப்படிம்பாங்க. பைபிள் வாசிக்க நான் வாசிக்கத்தான் செய்யறேன் பிரதர் அப்படிம்பாங்க. நல்ல கவனிங்க, நான் எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், நான் தினமும் ஜபிக்கிறேன், 3 வேளை ஜபிக்கிறேன், 3 வேளை சாப்பிடுறேன், அதெல்லாம் கரெக்டா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பதில் வரும் பாருங்களேன். யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்க பேதுருதான் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீரோ. அவர் பேசுறாரு பாருங்களேன், இத்தனை ஆண்டுகள் உம்மோடு கூட நான் இருந்திருக்கிறேனே, நான் எப்படிப்பட்டவன் நீர் அறியாமல் இருக்கிறீரோ அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறார் ஏசப்பா கிட்டயே. அவர் ஏன் சொல்றாரு, டே விழுந்து போக போறடா, தெளிவாருடா அப்படின்னு சொன்னா, ஓ நாங்கெல்லாம் விழுந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல, நாங்களாம் யாரு தெரியுமா, விழவே மாட்டோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நாங்கள் குதிக்கிற குதியங்களை விழ பண்ணாதே, ஓ நாங்கள் யாரு தெரியுமா அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய ஸ்டேஜ்ல பாக்குறோம் பாருங்களேன். எங்களை கேட்க யாரும் இல்லை, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் தேவையில்லை, அப்படி எல்லாம் சொல்லுற ஆட்களை காணாமல் போய் கொண்டிருக்கிறாங்க.
நல்ல கவனிங்க. இங்க பேதுரும் காணாம போயிட்டார். திருப்பி தான் இயேசு கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாரு. எனக்கு கருமையான தேவ பிள்ளையே, உடனே ஆண்டவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயா, ரொம்ப பெருமை பாராட்டாத, இன்று இரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது அப்படின்ட்டார். சேவல் கூவதற்கு முன்பதாக 3 தடவை என்னை மறுதலிச்சிருவ அப்படிங்கிறார். யோசித்து பாருங்க. பேதுரு வார்த்தை விட்டாரு. நாங்கள்லாம் தெளிவானவங்க ஆண்டவரே, நாங்கள்லாம் அப்படி கரை தேர்ந்தவர்கள், கரை சேருகிறவர்கள், நாங்கள்லாம் கீழே விழ மாட்டோம். அவர் சொன்னாரு, ரொம்ப பேசாத பேதுருவே, இன்னைக்கு இரவே நீ என்னை மறுதலிச்சிருவ, இன்னைக்கு இரவே நீ என்னை மறுதலிச்சிருவ, தெரியாதுன்னு சொல்லிடுவேன். 3 தடவை நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் சேவலே கூவும் பாரு அப்படிங்கிறாரு. யோசித்து பாருங்களேன், 3 தடவை நீ என்னை மறுதலிச்சதுக்கு அப்புறம் தான் சேவலே கூவ போதுடா அப்படிங்கிறாரு. சேவல் கூவதற்கு முன்பதாக 3 முறை பேதுரு மறுதலிச்சதை பார்க்க முடிகிறது. காணாம போயிட்டார, ஓடி போயிட்டார. திருப்பி தேடி பிடிச்சி, ஐயா வாயா ராசா அப்படின்னு சொல்லி அவரை பலப்படுத்தி அவருக்குள்ள ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். நமக்கு தெரிந்த ஒரு காரியம், தேவனை அறிகிறவர்கள் இருமாப்பு கொள்ள மாட்டார்கள். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை உங்களை தேடி வருதா, நீங்க ஜெபிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். அப்ப பார்த்து உங்களுக்கு ஒரு வார்த்தை யார சொல்றாங்க, நல்ல ஜோமனுக்கு அப்படின்னா, நான் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு, கர்த்தர் கூட பேசுறாருன்னு அர்த்தம். அது தாழ்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தாழ்மை தேவை. யார் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லலாம் அவங்க கிட்ட, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஓகேமா நான் ஜெபம் பண்றோமா, அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். எனக்கு கர்த்தர் யாரை கொண்டு பேசுவாரு? பீலையாம் பெரிய தீர்க்கதரிசி தான், கழுதையை வச்சு பேசினார் ஆண்டவர். அப்பதான் பீலையாமின் கண்கள் திறந்தது. சில நேரம் சில கழுதையில வச்சு நம்மகிட்ட பேசுவார். அது தாறுமாறா பேசும், நம்மள கேவலமா பேசும், திட்டி தீர்க்கும், நம்மளை அசிங்கப்படுத்தும். அப்படி என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் மாற வேண்டியவனா இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். இன்னும் எனக்கு ஏதோ குறை இருக்கிறது, ஐயோ நான் நீதிமானா இருக்கிறேனே, இவங்க ஏன் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதபடிக்கு, ஓ தேவ சமூகத்தை வந்து இன்னும் 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 இன்னுமாய் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்கிற அந்த இடத்துக்கு வந்துடணும். நம்ம சில கழுதைகளை கொண்டு கர்த்தர் நம்மளை மணந்திருப்புவார். யோசிக்க வேண்டிய காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. நம்மை அறியாமல் நமக்குள் அநேக தவறான காரியங்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கும். கிறிஸ்து வளர முடியாதபடிக்கு தடைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கும். யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மறுதலிச்சா இப்ப நம்மளும் பிரச்சனை தெரியுமா? அநேக நேரம் காணாமல் போயிடும். நல்ல ஆவில எழும்புவோம், திடீர்னு காணாம போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய அனுபவத்தில் உள்ளவர்களோடு ஐக்கியப்படாமல், உலகத்தோடு ஐக்கியப்பட விரும்பி 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 ஒரு 5 நிமிஷம் தானே பேசுறோம், ஒரு 5 நிமிஷம் மொபைல பாத்துருமே, ஒரு 5 நிமிஷம் இந்த மொபைல என்ன வருதுன்னு பாத்துமே அப்படின்னு போனா ஜெப நேரமும் காணாம போயிடும். நம்மளும் மொபைலுக்குள்ள காணாம போய் கடைசியில முடிச்சு பார்க்கும் பொழுது இரவெல்லாம் தாண்டி அடுத்த நாள் வந்துரும் பாருங்கள. அடுத்த நாள் டயர்ட் ஆயிரும், ஐயோ எந்திக்க முடியலையே, ஜெபிக்க முடியலையே, வேதத்தை வாசிக்க முடியலையே, வேலைக்கு போக முடியலையே, குடும்பத்துல ஒன்னே செய்ய முடியலையே. ஏன்னா மொபைலுக்குள்ள காணாம போயிடுவோம். நம்ம இந்த உலகம் அப்படிப்பட்ட இடத்தில் நம்மளை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, 2வது காரியம், கிறிஸ்து உருவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும் என்பதை நாம் கவனித்தோம். இப்ப கிறிஸ்து உருவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கின்ற பொழுது மறைநூல் கூறுவது என்ன? இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனை துரத்திவிடும், ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்க முடியாது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்களாய் நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு சத்தியத்தை இங்கு பவுல் வழியாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த வார்த்தையை அடிமை பெண்ணை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அழகாய் பவுல் வழியாய் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல சுதந்திரவாளியாய் இருக்கின்ற ஈசாக்கிற்கும் அடிமை பெண்ணின் வழியை பிறந்த இஸ்மவேலுக்கு வித்தியாசத்தை தேவனை எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, சீனாய் மலையிலிருந்து வெளிப்பட்டவர் இஸ்மவேல், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களோடு வெளிப்பட்டவர் ஈசாக்கு என்பதை அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. நீங்க இந்த கலாத்தியர் புத்தகத்தை நல்லா தியானிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர்
ஆபிரகாமை பிரித்தெடுப்பதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணுவதை பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனிங்கள், இந்த வார்த்தையை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்க முடியாது. கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர் சாத்தானின் வித்தாக இருக்க முடியாது. உலகத்தோடு ஒன்றித்து வாழ முடியாது. உலக ஐக்கியத்தோடு இருக்க முடியாது. இவர்கள் தனித்து தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்க முடியும். சுதந்திரவாளிகள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் என்ன செய்யணுமா? அந்த வார்த்தை சொல்லுகிறது, அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் நீங்கள் விலக்கி வையுங்கள். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. ஏன்னா அடிமைத்தனத்தினுடைய புத்திரர்கள் நம்ம கிடையாது. அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெறல. அப்பா பிதாவை என்று சொல்லக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம அடிமைத்தனத்தின் ஜனங்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு நாம சாட்டிஸ்ஃபைட் ஆகி கொண்டிருக்கிறோம். நாங்க அடிமைதான், நாங்க அடிமைதான், நாங்க மனுஷங்க தானே, நாங்க எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. என்ன செய்ய? அவங்க இப்படி நீ மாட்டி விட்டுட்டாங்க, இவங்க நீ மாட்டி விட்டுட்டாங்க, எனக்கு என்ன செய்ய? மாம்ச பலவீனம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஆகாரினுடைய சந்ததிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. இதைத்தான் இன்னைக்கு ஆண்டு தலைப்பா எனக்கு கொடுத்தார். ஆகாரை விலக்கி வை. ஆசீர்வாதமான ஆகாரை அப்படின்னா அது பின்னால் சொல்ல வர. நல்ல கவனிங்கள, அந்த வார்த்தை சொல்லுகிறது, தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாமை நோக்கி இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனை துரத்திவிடும் சாராள் சொல்றாங்க. ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியா இருக்க கூடாது. அவன் பங்காளி அல்ல. அவனை விரட்டிவிடும், பணிப்பெண்ணை விரட்டிவிடும். தன் மகனுக்கு எதிராக வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. தன் மகனுக்கு எதிரான வார்த்தை. அப்போ ஆபிரகாம் இஸ்மவேலை தன் சொந்த மகனாக பாவித்து பாசம் காட்டினபடியினாலே சாராளின் வார்த்தையானது அவருக்கு காயத்தை உண்டு பண்ணினது. அந்த காயத்தை உண்டு பண்ணினது மட்டுமல்ல, நல்ல கவனிங்கள, மிகுந்த வேதனை அவருக்குள் வருகிறது. என் பிள்ளைய விரட்ட சொல்லிட்டாலே, என் பிள்ளைய அனுப்ப சொல்லிட்டாலே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உள்ள உருவாகுது. போராட்டம் நடக்கு, கசப்புகள் வருகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, ஆபிரகாமை நோக்கி பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாத ஆபிரகாமே, சாரா உனக்கு சொல்வதெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமுறை விளங்கும். அது மட்டுமல்ல, பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தா இருப்பதினாலே அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன். அதாவது உன் பிள்ளை, நல்ல கவனிங்க, உன் பணிப்பெண்ணிடம் பிறந்த உன் வித்து, அது உன்னுடைய வித்தா இருக்கிறதுனால ஏதோ நீ ஆசைப்பட்டு நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்து கொள்ளுகிற ஆகாரை, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆகாரை, அது சந்ததி நான் பார்த்து கொள்ளுகிறேன், ஓ வித்த நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனா நீனோ அவளை விலக்கி விட்டு விடு, நீ அவளை தள்ளி வைத்து விடு, உன் மனைவி சொல்றதை கேள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நல்ல கவனி இந்த வார்த்தைய. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. சாராள் தான் ஆபிரகாம் இடத்திலே பணிப்பெண்ணோடு நீர் திருமணம் முடித்துக் கொள்ளும், அவள் வழியா எனக்கு பிறக்கின்ற குழந்தை என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் என் கற்பத்தை அடைத்து விட்டபடியினாலே நமக்கு பிள்ளை பிறப்பதற்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சாராள் தான் ஆகாரை ஆபிரகாமுக்கு துணையாக கொடுக்கிறாங்க. சில நேரங்கள்ல நல்ல கவனிங்கள, இது நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை கணவர் கொடுக்கிறது மட்டும் பத்தி நான் பேசல. தேவையில்லாத அநேக விஷயங்களை நாம தேவை என்று சொல்லி அதை அடைவதற்கு நம்ம போராடுவோம். பாருங்களேன், ஒருவேளை இப்படி செஞ்சா ரொம்ப நலமாக இருக்குமோ, இந்த வழியில போனா ரொம்ப நல்லா இருக்குமே. உதாரணத்துக்கு சொல்றேன்னு, திடீர்னு உங்களுக்கு டிரான்ஸ்பர் அடிச்சு ஒரு ஊருக்கு அனுப்பிட்டாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஊர்ல இருந்து சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வருவதற்கு நீங்க அநேக நேரங்களை பிரயாசப்படுவீங்க. ஏதோ ஒரு வழியில எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து இங்க வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பாத்தீங்களா, இதுதான் ஆகாரினுடைய வித்து. நல்ல கவனிங்க. நாம சுய இச்சையோடு கூட வாழ்வது, சொந்த புத்தியில வாழ்வது, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. மனுஷர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொள்ளுவதை குறித்து தான் இங்கு சொல்லப்படுகிறது. எதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு தடையா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நாம் நேசிக்கின்ற எல்லாமே நமக்கு தடையா இருக்கும்.
நமக்கு தேவையில்லாதவைகளை நாம் நேசித்துக் கொண்டிருப்போம். நமக்கு பிரயோஜனப்படாதவைகளை நாம் நேசித்துக் கொண்டிருப்போம். இந்த ஊழியத்துல கூட தொடக்க நாட்கள்ல என்னோடு கரம் பிடித்தவர்கள் அநேகர் உண்டு. பணக்காரர்கள், பயங்கரமான ஆட்கள், நல்ல நல்ல ஆட்கள்லாம் உண்டு. பாருங்களேன், அந்த நாட்கள் நினைத்தது என்ன தெரியுமா? இவர்கள் நம்மோடு கூட இருந்தாங்கன்னா ஊழிய சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். நல்ல கவனிங்க, நான் நினைச்சேன் நான் சிறப்பா இருக்கும் இவரெல்லாம் இருந்தாலும் நினைச்சனோ, அவங்க எல்லாம் செருப்பை கழட்டி போன மாதிரியே செருப்பை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, வந்தார்கள் போனார்கள், ஏனையா என்று கேட்ட பொழுது நீ யார நம்புனடா அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்கெல்லாம் ஜெபிக்கிறவர்கள் தான், அவங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான். அந்த கூட்டம் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அல்ல, புரிந்து கொள். உன்னை ஆசீர்வதிக்கிறது நான் அல்லவோ, பரலோகத்தின் ஆசீர்வாதம் உனக்கென்று நான் அல்லவோ வைத்திருக்கிறேன். நீ அவங்கள நம்பி அவங்க பின்னால போனதுனால அவங்க கலண்டு போயிட்டாங்கப்பா. யோசித்து பாருங்கள் அந்த வார்த்தைய. சில நேரம் நம்ம நினைப்போம், இந்த வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வேலை வேறு விதமா இருக்கும். கடைசியில் போராடி 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 நம்ம நினைச்ச வேலையை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில நிம்மதியே இருக்காது நமக்கு. இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சு போற மாதிரிங்கள. இவங்க 100 பவுன் போடுவாங்க, இவங்க 5 லட்சம் ரொக்கம் கொடுப்பாங்க, இவங்க நம்ம இனமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நினைச்சு நம்ம தீர்மானம் பண்ணி போறோம். திருமணம் முடிந்த உடனே தெரியும், ஐயோ என்னையா இது, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களோடு உறவாடி கொண்டிருக்கிற ஆகாரினுடைய செயல்களை இறக்கி வைக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. ஆகார் நல்லவங்க தான், ஆபிரகாமின் வீட்டில் வேலை செய்தவர் தான். ஆனால் சாராவோடு பெர்மிஷனோடு ஆபிரகாம் ஆகாரை திருமணம் முடிக்கிறார்கள். எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். ஆனா தேவனுடைய பார்வையில அது தகுதியானது கிடையாது. நம்ம பார்வையில் சரியா இருக்கிறது, தேவ பார்வையில தகுதியாகவே இருக்காது. ரொம்ப ஒரு அழகான வார்த்தை இந்த வார்த்தை. நமக்கு எது எல்லாம் நல்லா தான் தெரியும், காணல் நீர் கூட அழகாத்தான் தெரியும். இன்னைக்கு கவர்ச்சியை பார்த்துதான் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சேலை வாங்கின ஒரு சேலை இலவச கூட்டம் கூடி இருக்கிறது. ஒரு பிரியாணிக்கு ஒரு பிரியாணி இலவசம், சாப்பிடாத மாதிரியே போய் ரோடெல்லாம் நிறைஞ்சு நிக்கிற மாதிரிங்கள. ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசமாடான்னு போட்டு மணிக்கணக்கா ரோட்ல காத்து கிடந்து நாயை விட கேவலமா இருக்கா பாருங்களேன். யோசித்து பாருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், முன்னால இருக்கிறாங்க சாப்பிடலையா பின்னால நின்று அந்த ஆளை தள்ளி ஆட்டிக்கிட்டே இருப்பான், எந்திரடா எந்திரடா. நமக்கு பயந்து அவன் பாவம் ஒழுங்கா திங்க மாட்டான், சாப்பிடாத மாதிரியே செயல்படுவோம் நம்ம. இது தேவ பிள்ளைகளுக்கு உண்டான அடையாளம் கிடையாது. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட ஆகாரினுடைய செயல்களை நாம் இறக்கி வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய சொல்லலாம் ஆகாரை குறித்து சொல்லுகிற பொழுது. நீங்க நினைக்கிறீங்க ஒரு 1 லட்சம் சம்பளம், நல்ல சம்பளம் தான், கிடைச்ச ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு பலருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாரு. இல்லையா, நான் 1 லட்சம் சம்பளத்தோட திருப்தியா இருந்துரும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தோல்வி அடைவீர்கள், வேதனைப்படுவீர்கள். அந்த 1 லட்சம் சம்பளம் சமாதானத்தை கொடுக்காது. நம்முடைய நினைவுகள் அனைத்தும் நமக்கு தகுதியாயிராது, தேவ திட்டத்திற்கு இணையாயிராது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தள்ளி வைக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்துல பலனுள்ளவராய் இருந்தாலும் நிறைய தவறான காரியங்களுக்குள்ள ஈடுபட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். லோத்தை கூட்டி கொண்டு வந்தது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. லோத்து சகோனுடைய மகனாக இருந்தபடியினாலே அன்பு வைத்த விட கூட்டி கொண்டு வந்தால் லோத்தும் ஆபிரகாம் பிரிகிற வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசல. அதுக்கப்புறம் திருப்பி பேசுகிறவனை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை பெரிதாக்குவேன். லோத்து பிரிந்த பின்பு அதுக்கு பிற்பாடு எலியேசரை குறித்து பேசுகிற, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர், உனக்கு நான் பிள்ளை தருவேனடா என்று சொல்லி வானத்தை காண்பித்து ஆசீர்வதிக்கின்றவர்கள் இல்லை இல்லை இல்ல ஆண்டவரே, எனக்கு எலியேசர் போதும், என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறார், அந்த எலியேசருக்கு உண்மையா இருக்கிறார், அவன் பிள்ளையா இருக்கட்டும் சொல்லி போதும். எலியேசரை குறித்து பெருமையா பேசி ஆண்டவரை கேட்டார். இந்த எலியேசருக்கு போதுமானது. ஆண்டவர் இந்த எலியேசரையும் நகர்த்தி விடுவதற்கு உண்டான காரியங்களை பார்த்தார். 3வது இஸ்மவேல். ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு இஸ்மவேலை ஆண்டவர் பெற்றுக்கொண்ட உடனே அங்க நடக்கிற காரியம் என்ன? அங்கு பிரச்சனை உருவாகிறது. இஸ்மவேலும் உனக்கு சந்ததி இல்லப்பா, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி ஈசாக்கு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இஸ்மவேலையும் தள்ளிவை. யோசித்து பார்க்கணும் இந்த வார்த்தைகளை எல்லாம். இது மாம்சத்தின்படியில் ஆவிக்குரிய காரியத்தில் யோசித்தீங்கன்னா எது எதெல்லாம் நமக்கு தகுதியாயிராதோ அது அழகாத்தான் இருக்கும், அது கவர்ச்சியாகத்தான் இருக்கும். அதை நாம தள்ளி வைப்பதற்கு பிரியப்பட வேண்டும்.
சூப்பருங்க அந்த வார்த்தையெல்லாம். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் பணிப்பெண்ணிட உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தர, ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தர முடியும், அவள் எனக்கு பிள்ளை பெற்று தர முடியும். யோசித்து பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்து சாராள் பேசுறாங்க. அவள் நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமே, ஒரு இன்பம் உண்டாகுமே. நம்ம நிறைய நேரம் அப்படிதான் நினைக்கிறோம், அது நிமித்தம் நமக்கு சந்தோஷம் உண்டாயிருமையா, அதற்காக போராடி கொண்டிருக்கிற. இல்லை இல்லை இல்லை, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்குள் உருவாகி தேவ மகிமை நமக்குள் வளர்கிற பொழுது நல்ல கவனிங்க, நமக்கு எதையெல்லாம் தகுதியா இராதோ அதையெல்லாம் தேவன் இறக்கி வைப்பதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பாருங்க. நான் ரொம்ப அழகை சொல்லுகிறாரு, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தைகளாய் பாழை அருந்த நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாயிருங்க. சாராளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆர்வம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு தேவ வஸ்திரத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாய், புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி ஆகாரத்திற்காக பாலுக்காக வாஞ்சித்து கதறி அந்த பாலை விரும்பி குடிக்கிறதோ, அதேபோல் நீங்கள் கலப்படமில்லாத திருவசனத்தை நீங்கள் வாங்கி பருகுங்கள், அதன் மீது நீங்கள் வைராக்கியம் கொள்ளுங்கள், அதை முழுக்க முழுக்க அனுபவியுங்கள் என்று சொல்லி ரொம்ப அழகாய் நம்ம கற்றுக்கொண்டு, அப்ப கிறிஸ்து நமக்குள் வளர வேண்டும் என்றால் வார்த்தையை நேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுங்க. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லவில்லை. நீ வாசிக்கிற கூட்டம் அதிகம், வேதத்தையும் வாசிக்கிறது, உலகத்தையும் வாசிக்கிறது. ஆனா நேசிக்கிறவர்கள் அப்படின்னா அது தனி கேட்டகரி, அது தனி இடங்க. அது நேசிக்கிறவர்களுக்கு தான் இடரல் இல்லை. யாரெல்லாம் தேவ வஸ்திரத்தை நேசிக்கிறார்களோ தேவனுக்குள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த இடரலும் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இடரலே வராதுங்க, விழுந்து போக முடியாது. கால்கள் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு தேவன் தாங்கிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். மான்காலின் போல் அவர்கள் கால்களை தேவன் பலனாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. கிறிஸ்து வளர 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 இந்த மகிமை நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்கே தடுமாறி விழுந்து காரணத்தை சொல்ல மாட்டேன், தடுமாறி விழுவதற்கு வழியே இருக்காது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, உங்களோடு ஒட்டி இருக்கிற ஆகாரை அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு நேரத்தை வீணாக்குது அதை சற்றே தள்ளி வைத்து விடுங்க. சற்றேல சுத்தமா தள்ளி வச்சிருங்க. யார் கூட பேசும்பொழுது உங்களுக்கு சமாதானம் கெட்டு போகுது அவங்களை நகட்டி வச்சிருங்க. மொபைல்ல உட்கார்ந்து நேரத்தை வீணாக்காதபடிக்கு மொபைலை தூக்கி தூர வச்சிருங்க. ஆவிக்குரிய அனுபவத்துல வளர்ந்து கொண்டே இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேளையில உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு தவறான பாதைக்கு நம்ம செல்லக்கூடாது. மற்றவங்க பேச்சை கேட்டு நாம் தீர்ப்பளிக்க கூடாது. யாரையாவது உலக தீர்ப்பளித்து அப்படியே மீடியால போட்டு அதை வாங்கி வாங்கி நீங்க அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கொண்டு இருக்க கூடாது. உங்க லெவலே வேற, நம்ம லெவல் வேறங்க. இப்படிப்பட்ட ஆகாரினுடைய சகலத்தை நீங்க அப்படி இறக்கி வச்சிருங்க. அது ஆசீர்வாதம் மாதிரி தெரியும், சுகமா தெரியும், நல்ல விதமா தெரியும், நமக்கு இது இன்பமா இருக்கிறதுன்னு தெரியும். ஆனா அது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டத்தை அது தீக்கிரையாக்கிவிடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்து நமக்குள் உருவான என்ன அடையாளங்கள், உருவாக என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உருவாக வேண்டும். உருவாக என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரை நான் எதெல்லாம் ஆசீர்வாதமாய் நினைக்கிறேனோ, எதெல்லாம் நல்லது நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு தகுதியானது இல்லை என்பதனாலே அதை நகட்டி வைக்க வேண்டும். கடைசியா ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உண்மையிலே கிறிஸ்து உருவான பின் என்ன நடக்கும் அப்படின்னா, சகலம் குப்பையாய் நமக்கு தெரியும். இந்த உலகமே நமக்கு ஒரு மேட்ரு இல்லடா. நீங்க வாட்டுக்கு சந்தோஷமா சமாதானமா அப்படியே சுகமா வாழ்ந்து அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க வாழ்க்கையை. உங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் அது உங்களை பாதிக்காது. யாராவது உங்களை அசிங்கமா பேசினா கூட உங்களுக்கு வலிக்காது. அது இதுதான் கிறிஸ்து நமக்குள் உருவான பின் நடக்கின்ற அடையாளங்கள். நல்ல கவனிங்க. இது மட்டுமல்ல, கிறிஸ்து உருவான பின் நல்ல கவனிங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் குப்பை மாதிரியே தெரியும். இன்னைக்கு அதுக்குதான உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது, ஏமாற்றி கொண்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார்,
தன்னுடைய எல்லா திறமைகளையும் படிப்பையும் தான் சம்பாதித்த அனைத்தையும் வைத்து அவர் எழுதுகிறார். கிறிஸ்து எனக்குள் வந்தபடியினால் இவை அனைத்து குப்பையாய் கருதுகிறேன் அப்படிங்கிற. கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாம் குப்பைடா. இந்த குப்பைக்காக வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டு, ஆனா இப்பொழுது நிம்மதியோடு கூட குப்பையை மிதிச்சு போய்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறார். யோசித்து பாருங்களேன், பிச்சை எடுத்தாரா அவரு? இல்லையே. ஜாலியா சந்தோஷமாய் எல்லாவற்றையும் கீழே மிதிச்சுட்டு அவார்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடா. அதெல்லாம் பின்னால தன்னால வரும், தேவைப்படும் போது வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி அது எனக்கு மேட்ரே கிடையாது. என்னுடைய பார்வையெல்லாம் எனக்கு முன் என்னை அழைத்த என் ஆண்டவருக்கு நான் பணி செய்வது, அவர் மேல நோக்கமாய் இருக்கிறேன். நல்லதொரு போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்கின்ற இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படின்னார். எனக்கு முன் வைக்கப்படுகிற இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஜாலியா ஓடிக்கிட்டு இருந்தாரு. நல்ல கவனிங்க, சில நேரங்கள்ல அந்த பவுல் அவர் எழுதுறாரு பாருங்களேன், கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரம் 23 25 வாசிக்கின்ற பொழுது, நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தும் வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெரும் வரை இந்நிலை நீடித்தது. அப்படின்னா நியாயப்பிரமாணத்திற்கு நம்ம அடைக்கப்பட்டிருந்தோம் அப்படிங்கிறாரு. திருச்சட்டத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்தோம். நம்ம பாவம் செய்து செய்து தண்டிக்கப்படுவதற்கான திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனித்துக் கொண்ட வார்த்தைய, திருச்சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டது, 10 கட்டளை ஏன் கொடுக்கப்பட்டது, ஒரு மோசையின் வழியாக பல பல கட்டளைகளாக அது மாறினது ஏன் அப்படின்னா, மனிதர்களை கடின இருதயத்திலிருந்து மனிதர்களை திருப்பும்படியாக கடைசி வரை திருச்சட்டம் மனிதர்களை ரட்சிக்கல, பாரம்பரியம் ரட்சிக்கல, கட்டளைகள் ரட்சிக்கல. அதனால்தான் நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கிருபையாய் வெளிப்பட்டார். கிறிஸ்துவை யாரால விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு திருச்சட்டம் செல்லுபடியாகாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது? நம்ம கிறிஸ்துவுக்குள் வளர ஆரம்பிச்சிட்டோம்னா கட்டளையே நமக்கு தேவையில்லையே. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். கட்டளை யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்கு கட்டளை. பயந்து 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 அதுக்குள்ளாக நம்ம இருந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை. அதோடு அப்பாவோடு உறவாடி அப்பாவோடு கூட இணைந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கட்டளைக்கு எந்த வேலையுமே இல்லை. தேவ அன்புக்குள் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்போம், சந்தோஷமாய் ஓடிக்கொண்டே இருப்போம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம், நல்ல கவனி, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம யோசித்து பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நன்மை செய்வதில் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருப்போம். எதிராளிகளுக்கு நன்மை செய்வோம். யார் என்ன சொல்ல காயப்படுத்தாது. சகிப்புத்தன்மை நமக்குள் பெருகிக் கொண்டே இருக்கும். அது சந்தோஷமாய் இருக்கும். இது கிறிஸ்து நமக்குள் வந்த பிற்பாடு, உருவான பிற்பாடு நடக்கின்ற அனுபவம். திருச்சட்டம் என்பது கிறிஸ்து உருவாகிவிட்டார் அப்படின்னு நமக்கு பயன்படாது. எந்த கட்டளையும் தேவையில்லை. இப்போ அவனுடைய பிள்ளையை வளர்க்கிறோம். பிள்ளை நம்மளை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சுட்டுனா அந்த பிள்ளைக்கு எந்த கண்டிஷன் போட மாட்டோம். ஏன்னா அதுக்கு தெரியும், அப்பா நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அப்படி அப்பாவுடைய அன்புலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். டேய் ஒழுங்காரு, டேய் அப்படி செஞ்சிடாத, இப்படி செஞ்சாத பிள்ளைக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அப்பாவுடைய அன்பை உணர்ந்திருக்கிறபடினா அதுக்கு சட்டங்கள் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து அப்படித்தாங்க வெளிப்பட்டார். திருச்சட்டத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தவராய், இனி உங்களுக்கு சட்டங்கள் கிடையாது, என்னுடைய அன்பு உங்களுக்கு போதும் என்று சொல்லி இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதிசயங்களை காண்பார்கள். அதுதான் கிறிஸ்து நமக்குள் உருவாகிற அந்த அனுபவம். கிறிஸ்து உருவாக இந்த நாட்கள் நம்ம இன்னும் பிரயாசப்படுவோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் சந்ததிகளுக்கும் சந்ததிகளுக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பை போதித்து கிறிஸ்துவை அவர்களுக்குள் உருவாக்குவோம். தேவன் நல்லவராக இருக்கிறார்.